பாட்டி, ஆ? இப்ப எதுக்கு பாட்டி நம்ம எல்லாருமே கோவிலுக்கு வந்திருக்கோம்? என்ன மித்ரா, எதுக்கு வந்திருக்கோன்னு தெரிஞ்சுக்கிட்டே எதுக்கு என்கிட்ட இப்படி கேக்குற? பாரதி இன்னைக்கு இந்த கோயில்ல சுமங்கலி பூஜை பண்ண போறா. நம்ம எல்லாரையும் வர சொல்லி கேட்டிருக்கா. காலையில அத பத்தி பாரதி வீட்ல பேசினப்போ நீயும் அங்கதானே இருந்த. இப்ப என்னமோ தெரியாத மாதிரி கேக்குற? ஐயோ ஆமால, சுத்தமா மறந்தே போயிட்டேன் பாட்டி. சதிகாரி என்னமா நடிக்கிறா பாரு. மீனா, நான் பாரதி எங்க இருக்கான்னு போய் பாக்குறேன். சரி போங்க பாட்டி. ஏய் மீனா, இவ பெரிய நடிப்பா இருக்கியா இருக்கடி. இவளுக்கு தான் நடிப்புக்கு ஆஸ்கர் கொடுக்கணும். இங்க எதுக்காக வந்திருக்கோன்னு இவளுக்கு தெரியாதாக்கும். அதை நான் நம்பணுமா? நல்ல கதையா இருக்கு. மா, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த பூனை இருக்குல்ல, பூனை, அத சகுனம் பார்க்க மடியிலே கட்டிட்டு திரியற மாதிரி இருக்கு என் கதை. எங்க வந்தாலும் ஏதாவது வம்பு வழக்க ரெடியா இருக்கேம்மா. நல்ல வேலை என் வீட்டுக்கார் வேலை இருக்குன்னு கோயிலுக்கு வரல. இல்லனா நீ வாயை திறந்தாலே அவருக்கு கேட்காம இருக்கணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்துகிட்டே தான் இருக்கணும். அடி பொடி போக்கத்தவளை, ஒவ்வொரு வீட்டுல மகளுங்க அம்மாவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. நீ என்னடானா எப்ப பார்த்தாலும் என்ன காலில் போட்டு மிதிச்சுக்கிட்டே இருக்க. சரி சரி, உன் கூட இருந்தா எனக்கு சண்டை தான் வரும். நான் அப்படியே காலார நடந்துட்டு போ. இன்னொருத்தவங்க தாலி விஷயத்துல விளையாண்டா அதுக்கான பலனை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். எனக்கு அதான் ரொம்ப பயமாவே இருக்கு. திரும்ப திரும்ப பயமா இருக்குன்னே சொல்லிக்கிட்டு இருக்காத நந்தினி. நீ பயந்தானதான் அதை தூக்கி புத்துக்குள்ள போட்டுட்டே வந்தோம். இப்ப மறுபடியும் அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? தயவு செஞ்சு அப்படி ஒரு விஷயத்த நடந்ததே நீ மறந்துரு. இப்ப நான் இங்க வந்திருக்கிறது அந்த பாரதியை வச்சு கோவில்ல செய்யறதுக்காக தான். சுமங்கலியா இருக்கிறவங்க தான் இந்த பூஜைய பண்ணணும். கழுத்துல தாலி இல்லாம எப்படி அவ இந்த பூஜையை பண்றான்னு நானும் பாக்குறேன். அவ கழுத்துல தாலி இல்லாத விஷயத்த வச்சு அவளை கோவில்ல எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தலை குனிஞ்சு நிக்க வைக்க போறேன். ஒரு நிமிஷம் வரேன். இந்த மித்ரா அடுத்து என்ன பண்ண போறான்னு தெரியலையே. நான் சொன்ன மாதிரியே கரெக்டா பண்ணுங்க. புரிஞ்சுதுமா? சொல்லிட்டீங்கல்ல, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரி சரிம்மா, பண்ணிடலாமா? இந்தாங்க. எனக்கு நீ பண்ற பல விஷயங்கள் பிடிக்காம இருந்தாலும் கட்டின புருஷனுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே நீ இத பண்றது என் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. இந்த குணம் எல்லாருக்கும் வராது. நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மித்ராவும் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். இல்ல மித்ரா? இந்த பாட்டுக்கு வேற வேலையே இல்ல. கொஞ்ச நாளா எதுக்கு எடுத்தாலும் பாரதி அப்படி பண்றா இப்படி பண்றான்னு சொல்லி சொல்லி பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பாரதி, நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு, பூஜையை ஆரம்பிச்சிடுமா? சரிங்கம்மா. சாமி, பூஜையை எப்படி ஆரம்பிக்கணும்? ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கு, அதனால கேட்டேன். முதல்ல அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி பூக்கள் தூவி மந்திரங்களை சொல்லி அதுக்கப்புறம் அம்மனுக்கு நேர்த்தி கடனா 108 தேங்காய் உடைச்சிட்டு கோயில சுத்தி வந்து 3 முறை குளத்துல முங்கி எழுந்து தாலியில குங்குமம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 9 சுமங்கலிகளுக்கு பட்டுப்புடவையும் குங்குமம் மஞ்சள் பூ பழம் இதெல்லாம் தட்டுல வச்சு கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். இதுதான் இந்த கோயிலோட வழக்கம். ரொம்ப சந்தோஷம் சாமி, பூஜையை நல்லபடியா நடத்தி கொடுங்க. ஆகட்டுமா? ஏன் மித்ரா, இப்ப எதுக்கு நீ இப்படி பேசுற? இத பாரு, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. பாரதி, என்னாச்சு பாரதி? பாரதி, ஏதாவது பிரச்சனையா? நீ தாலி இல்லாம இருந்து நான் பார்த்ததே இல்லையே. பாரதி, என்னம்மா நடந்துச்சு சொல்லுமா. கோயிலுக்கு வர வழியில என் தாலி திருடு போயிருச்சு. என்ன பாரதி சொல்ற? தாலி திருடு போயிடுச்சா? ஆமாமா, கோயிலுக்கு வர வழியில பைக்ல வந்த 2 பேரு என் தாலி செயின் அறுத்துட்டு போயிட்டாங்க.
சிவ சிவா, இது என்ன சோதனை? அட பாவீங்களா! ஏமா தாலி இல்லாம எப்படி சுமங்கலி பூஜை பண்ணலாம்? பூஜைக்கு வந்திருக்கிற எங்களோட தாலிக்கும் ஆபத்து வர வைக்க பாக்குறியா? இங்க பாருங்கம்மா, இப்படி தேவையில்லாம பேசாதீங்க. பூஜையா ஆரம்பிக்க போறோம். தாலி வந்துரும்னு சொல்லிருக்காங்க. என்ன சாமி நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? தாலி அதுக்குள்ள எப்படி வரும்? தாலி இல்லாம இப்படி ஒரு பூஜை பண்றத நாங்க எப்படி அனுமதிக்க முடியும்? இவங்க பண்றதும் இல்லாம 9 பெண்களுக்கு புடவை, பூ, குங்குமம் எல்லாம் வச்சு கொடுக்க போறாங்களாம். இது என்ன அநியாயம்? இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்களா? எல்லாரும் நீங்க சொல்றதை நம்பித்தானே வந்திருக்கோம். நீங்க இப்படி பொறுப்பில்லாம பேசினா எப்படி சாமி? ஊரு 1000 பேசுமா. அவங்களுக்காக நாம வாழ ஆரம்பிச்சா அப்புறம் இந்த உலகத்துல நமக்காக ஒரு நாள் கூட வாழ முடியாது. நீ எடுத்திருக்கிற முடிவு தப்பு பாரதி. நான் நீ இதை பண்றதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். வேண்டாம்மா, இந்த விஷம் பறிச்ச வேண்டாம்மா. உன் உயிர் போயிடும் பாரதி. உன்னை நம்பி 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்கள யார் பாத்துக்குவாங்க? நீ உன் முடிவை மாத்திக்க பாரதி. நீ இப்படி பண்றதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஆமா பாரதி, யாரோ என்னமோ பேசுறாங்கங்கிறதுக்காக நீ இந்த மாதிரி முடிவெடுக்கிறதுல ரொம்ப தப்பு பாரதி. இங்க பாரு, இந்த ஊர் 1000 பேசும். ஊருக்காகலாம் நம்ம வாழ முடியாது பாரதி. நீங்க எல்லாம் பொம்பளைங்களா? ஆள் ஆளுக்கு வாய்க்கு வந்தபடி பேசி என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இங்க பாருங்க, இங்க இருக்கிற எத்தனை பொம்பளைங்க கழுத்துல இருக்கிற தாலிக்கு உண்மையா இருக்கீங்க? உங்க முதுகுல இவ்வளவு அழுக்க வச்சுக்கிட்டு இன்னொருத்தங்க கிட்ட தப்ப கண்டுபிடிக்க முயற்சி பண்ற நீங்க எல்லாம் மனுஷங்களா? தாலி இல்லாம சுமங்கலி பூஜை பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? பாரதி, இவங்கெல்லாம் பேசுறாங்கன்னு நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப தப்பு பாரதி. பரவாயில்லம்மா, இது இவங்க எனக்கு வச்சிருக்கிற அக்னி பரீட்சை. நான் யாருன்னு நிரூபிக்கிறதுக்காக இவங்க முன்னாடி நான் இதை பண்ணல. என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அதுல சந்தோஷப்படுறவங்க முன்னாடி நான் என் புருஷன் மேல எவ்வளோ நம்பிக்கையும் அன்பும் வச்சிருக்கேன்னு இவங்களுக்கு காட்டுறதுக்காக எனக்கு நானே வச்சுக்க போற சத்திய சோதனை. இதுக்கு எனக்கு யாரோட அனுமதியும் தேவையில்லை. இந்த அம்மனை நம்பிதான் நான் அவ முன்னாடி நிக்கிறேன். அவ என் வாழ்க்கைக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கா. அந்த அம்மன் பாத்துக்குவா. Hey.